டிவோட்டிஸ் டிவைனிட்டி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது என்னென்னா, தைப்பூசம் நாளில் வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்னென்ன மற்றும் தைப்பூச விரதம் மேற்கொள்ளும் சரியான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக இந்த பதிவில் பார்க்கலாம். முருகப்பெருமானுக்கு மிக உகந்த விரத நாட்களில் ஒன்று தாங்க இந்த தைப்பூசம். தை மாதத்தில் வர பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் இணைஞ்சு வர அந்த நாளை தான் நம்ம தைப்பூசம் அப்படின்னு கொண்டாடிட்டுருக்கிறோம். இப்போ பலரும் அறியாத ஒரு விஷயம் என்னென்னா, இந்த தைப்பூசம் முருகனுக்கு மட்டும்தான் உரியது அப்படின்னு பலரும் நினைப்பது உண்டு. ஆனால் உண்மையில் சொல்லப்போனால் இந்த தைப்பூசம் முருகனுக்கு மட்டும் அல்லாது சிவபெருமான், குரு மற்றும் அம்பிகை வழிபாட்டுக்கும் சிறந்த நாளாக சொல்லப்படுது. தைப்பூச விரதம் மேற்கொண்டு முருகனை வழிபடுவது சிலரின் வழக்கம். செல்வ செழிப்பு பெருக, துன்பங்கள் விலக, கடன் பிரச்சனையில் இருந்து விடுபட முருகப்பெருமானை மனதார வேண்டிக் கொண்டு இந்த 48 நாட்கள் தைப்பூச விரதத்தை நம்ம மேற்கொள்ளலாம். இதெல்லாம் சரி, இப்போ இந்த விரதம் எப்படிங்க மேற்கொள்வது, சரியான வழிமுறைகள் என்ன அப்படின்னா, விரதம் இருப்பவர்கள் காலையில் எழுந்து அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு சென்று தங்களின் கோரிக்கைகளை சொல்லி மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும். பிறகு வீட்டிற்கு வந்து பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்து முருகனுக்கு ஏதாவது நம்மால முடிஞ்ச இனிப்பு நிவேத்தியம் செய்து வைத்து வழிபட வேண்டும். நிவேத்தியம் ஏதும் செய்ய முடியாதவர்கள் எளிமையாக வெற்றிலை பாக்கு ஒன்று, ஒரு வாழைப்பழம் வைத்து அல்லது சிறிது கற்கண்டு வைத்து கூட நம்ம வழிபடலாம். எனவே இந்த தைப்பூச விரதம் மேற்கொண்டு முருகனிடத்திலே வேண்டிய வரங்களை எல்லோரும் பெற்று இன்புற்று வாழ நான் வேண்டுகிறேன். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு பயன்படும் என நினைத்தால் ஷேர் செய்யுங்கள் மற்றும் எங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவியுங்கள். நன்றி.